வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. அதுக்கு நான் நேந்திரம் பழம் 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பழம்புரி போடலாம். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். பழம்புரியை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. நம்ம 1 கப் மைதா மாவு போட்டிருக்கலாம். நம்ம கூட ஒரு 1/2 கப் போட்டுக்கலாங்க. நம்ம மொத்தம் 1.5 கப் போட்டிருக்கோம் மைதா. 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1 சிட்டிகை போட்டுட்டேங்க. நான் 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 சிட்டிகை சோடா மாவு போடலாம். சோடா உப்பு போட்டுக்கலாம். இட்லி போடுற சோடா உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து நம்ம அந்த மைதாவில் போட்டு நல்லா கலக்கிடலாங்க. நல்லா கலக்கிட்டோங்க. நம்ம இந்த பதத்தில் கலந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படி நீங்கள் பஜ்ஜி போண்டா போடுறதுக்கு மாவு கலக்குறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம பழம்புரி போடுறதுக்கும் மாவு கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுட்டு திக்காக நம்ம இப்போ பழம்புரி போடலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிருக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி காயட்டும். நம்ம பழம்புரி போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம பழம் எடுத்து நம்ம இதில் அப்படியே முக்கி போடலாம். நம்ம போட்டுட்டோங்க. இப்போ நம்ம அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பலாம். பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வந்திருக்குன்னு. சூப்பரான பழம்புரி ரெடி ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் 1 கப் டீயோட பழம்புரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.